லாஸ்ட் வீக் Q3 ரிசல்ட் ரிப்போர்ட் பண்ண NSE லிஸ்டட் கம்பெனிஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். presented by Windfall Returns. லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19 கம்பெனிஸ் Q3 ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த 9 கம்பெனிஸும் லாஸ்ட் குவார்ட்டரை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கேன்ஃபின் ஹோம்ஸ் பார்த்தோம்னா they have reported a good consistent growth over the years. தென் இந்தியன் ஹோட்டல் பார்த்தோம்னா they have reported the best ever quarter. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் குவார்ட்டருக்கான ஒரு ஸ்ட்ராங் growth அவுட்லுக்கும் சொல்லியிருக்காங்க, which is backed by wedding season, key sports events, அப்புறம் ஃபேவரபிள் கிளைமேட்னால ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபாரின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து டபுள் டிஜிட் ரெவன்யூ growth இருக்கும்னு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹோட்டல் சார்ட் பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து ஃப்ரைடே செஷனில் MA50 above க்ளோஸ் ஆகியிருக்கு. பட் MACD is still in நெகட்டிவ் கிராஸ் ஓவர். என்னதான் MACD லாகிங் இண்டிகேட்டராக இருந்தாலும் MACD பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் we can invest in Indian hotel for short term. Stay tuned with Windfall Returns for more market updates.